ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான பால் பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபியும் கூட. இதை கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இதை செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நீங்கள் எதில் மெஷர் பண்ணி எடுக்கிறீங்களோ அதிலே எல்லா திங்ஸையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த டம்ளரில் ஒரு அரை டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் அரை டம்ளர் உளுந்து எடுத்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து ஒரு 2 தடவை நல்லா அலசிட்டு 3ஆவது தடவை தண்ணி சேர்த்து அதை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 2 மணி நேரம் ஆகிறதுக்கு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 3/4 லிட்டர் தேங்காய் பால், ஒரு திக்கான தேங்காய் பால் எடுத்துருக்கேன். மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஒரு உரலில் ஒரு 5 ஏலக்காவை சேர்த்து நல்லா அதோட விதை பவுடர் ஆகிற வரையும் அதை நல்லா இடித்து எடுத்துக்கணும். நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பாலில் அந்த ஏலக்காவை சேர்த்துக்கணும். ஏலக்காவை சேர்த்துட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கணும். இந்த டிஷ்ஷுக்கு ஒயிட் சுகர் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெல்லமும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த ஊற வச்சுருந்த அரிசியும் உளுந்தையும் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம தண்ணியை ரொம்ப சேர்க்காம ஒரு கெட்டியான பதத்துக்கு தான் அரைச்சி எடுக்கணும். இது மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் பணியாரம் ஊற்றுறதுக்கு நல்லா வரும். இப்போ இந்த மாவு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. பணியாரத்தை பொரிச்சு எடுக்கிறதுக்காக தனியாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரிச்சு எடுக்கணும். இது மாதிரி சின்னமாக சேர்த்து நல்லா பொரிச்செடுக்கணும். அப்போ தான் அந்த தேங்காய் பாலில் அந்த பணியாரம் நல்லா ஊறி அதோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கியிருக்கும். ரொம்ப சேவக்க விட்டுறக்கூடாது. நல்லா கிறிஸ்பியாக வந்தோடனே அதை எடுத்துடணும். இது மாதிரி அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா கிறிஸ்பியாக வரணும், நல்லா மொறுமொறுன்னு வரணும். இது மாதிரி நான் 3 பேட்சில் செஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பாலில் இந்த பணியாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம்.
சேர்த்த உடனே அதை வந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதோடய ஃப்ளேவர் எதுவுமே இறங்கியிருக்காது, ஊறி இருக்காது. அதனால் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்ச பிறகு தான் அதை வந்து சாப்பிடணும். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய பால் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.